வணக்கம் மக்களை, யாருக்கெல்லாம் பப்பாளி பழம் பிடிக்கும்? ஸோ வாங்க இந்த ஒரு பதிவில் பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அந்த 8 நன்மைகளை தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ இது போன்ற நிறையவே அற்புதமான விஷயங்கள், ஆரோக்கியமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டும் இல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் பப்பாளி உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ முடியின் வளர்ச்சிக்கு ரொம்பவே பயன்படுது. ஸோ முதல் விஷயமே அதுதான். பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா சுவையில் மட்டுமல்ல ஆரோக்கியத்திலும் சிறந்த நன்மைகளை தரக்கூடியது. இது பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறமாக இருப்பதோடு நல்ல சுவையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா காணப்படக்கூடிய விதைகளும் நிறைய நன்மைகளை தரக்கூடியது. ஸோ முதல் விஷயம், பப்பாளியில் நார் சத்து, வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு. அவை தமனிகளுடைய கொழுப்பை தடுக்குது. அதிகப்படியான கொழுப்பு தமனிகள் உருவாவதை பார்த்திங்கன்னா தடுத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பப்பாளியை சாப்பிட்டா நன்மை உண்டாகும். இயற்கையாகவே கொழுப்பின் அளவை குறைக்கக்கூடிய தன்மை பப்பாளி பழத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பலருக்கு இருக்கக்கூடிய நோய் என்றால் அது சர்க்கரை நீரிழிவு நோய் தான். இந்த பிரச்சனையை கட்டுக்குள் வைத்திருப்ப பப்பாளி பழம் சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவில் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதோடு நம்மளுடைய உடல் சோர்வையும் குறைக்கிறது. ஸோ செரிமானத்தை மேம்படுத்துது. செரிமானத்திற்கு மோசமான விளைவுகளை தரக்கூடிய ஆயில் உணவுகள், மசாலா உணவுகளை சாப்பிட்டா பார்த்திங்கன்னா உடல் பிரச்சனை ஏற்படும். ஸோ சமீப காலங்களில் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட ஜங்க் ஃபுட் அல்லது ரெஸ்டாரண்ட் உணவை சாப்பிட்றது அதிகமாகவே விட்டது. இதனால் செரிமான சிக்கல் ஏற்படுது. இதெல்லாம் நம்ம தடுக்க ரொம்ப இயற்கையான பழங்கள் எடுத்துக்கணும். அதில் பப்பாயாவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்களுக்கு மாதவிடாய் இயற்கையானது. இதனால் உண்டாகக்கூடிய வழிகள் உடல் சோர்வு தவிர்க்க முடியாதது. ஒரு சில பெண்களுக்கு இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதவிடாய் நேரத்தின் போது உடல் சிக்கல்கள் ஏற்படும். அதற்கு பப்பாளி சிறந்த ஒரு தீர்வை அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே பெண்கள் பப்பாளி சாப்பிட்றது மிகவும் நல்லது. ஸோ அடுத்த விஷயம், கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. பப்பாளி பழத்தில் வைட்டமின் ஏ, ஜியாக்சாண்டின், லூட்டின் போன்ற பிளவனாய்டுகள் நிறைஞ்சிருக்குங்க. அவை கண்களில் உள்ள சளி சவ்வுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது. அவை சேதமடையாமல் தடுக்குது. ஸோ வைட்டமின் ஏ பார்த்திங்கன்னா மாங்குள சிதைவின் வளர்ச்சியை தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழ்வாதம் நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. பப்பாளி நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்லது. ஏனெனில் அவற்றில் வைட்டமின் சி உடல் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக உள்ளது. அதனால் ஒரு ஆய்வில் வைட்டமின் சி குறைவாக உள்ள உணவுகளை உட்கொள்ளும் நபர்களுக்கு மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்பு 3 மடங்கு அதிகம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எனவே பப்பாளி உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், என்ன, இளமையாக இருக்கணும். ஸோ இளமையாக இருக்க ஆசை எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ அதற்கு தினமும் பப்பாளி சாப்பிட்றது உங்களுடைய சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ பப்பாளியில் வைட்டமின் சி, வைட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. இது உங்களுடைய சருமத்தை சுருக்கங்கள் மற்றும் வயதான அறிகுறிகள் இருக்க விடவே விடாது. ஸோ உங்களுடைய ஸ்கின்னை ரொம்பவே நேச்சுரலாகவும் அதே மாதிரி சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் ரொம்ப எங்காகவும் வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மக்களே, இந்த மாதிரியான நிறைய நன்மைகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பப்பாயா. ஸோ பப்பாயாவை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.